வீட்டுக்கு அனுப்பி விடுறேன். தன்வி குருவி அப்படி சொன்னதுமே ராணியும் காலுவும் அங்க இருந்து தங்களோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கருமேகங்கள் போய் மழையெல்லாம் நிக்க ஆரம்பிச்சுது. தன்வி குருவி தியா குருவிட்ட சொல்லுச்சு, தியா செல்லம், ராணி அக்கா உனக்கு சோளம் தரதா சொல்லியிருக்காங்க. நீ போய் ராணி அக்காட்ட சோளத்தை வாங்கிட்டு வா. நான் நமக்கு தேவையான தண்ணீர் எடுக்க ஆத்துக்கு போயிட்டு வரேன். அம்மா, நான் இப்போ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டேன். நீங்க என்னை பத்தி எதுவும் கவலைப்படாம போயிட்டு வாங்கம்மா. நான் போய் உணவு வாங்கிட்டு வரேன். நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாமா. அப்படி பேசிக்கிட்டு தன்வியும் தியாவும் வேறு வேறு திசையை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தியா குருவி ராணி காலுவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. காலு ராணியோட வீட்டுக்கு வந்த தியா குருவி காலு ராணியை கூப்பிட்டுச்சு. காகங்களும் வெளியே வந்துச்சு.